கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, சுகத்தை தருகிறவர் அவர் தழும்புகளால் நாம் குணமானோம். சொல்லுங்க, யெகோவா ராஃபா நமக்கு சுகம் தருகிற தேவன். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க, எங்களுக்கு சுகத்தை தருகிற தேவனே, எங்கள் பலன்களை எங்கள் பலனை திரும்ப தருகிற தேவனே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா, யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பர். நம்மளை நடத்துகிற தேவன், தாயை போல தந்தையை போல, ஹல்லேலூயா, மேய்ப்பனை போல நடத்துகிற தேவனே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரம். சொல்லுவோமா, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நம்மளை அழகாக நடத்தினாரே, மெதுவாய் நடத்தினாரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமே 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 அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். காலங்களப்பா நாங்க எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. யெகோவா ஷம்மா சொல்லுவோமா? காலங்களப்பா. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே எந்நாளும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே வெற்றி தருகிற தேவன். எந்நாளும் வெற்றி தருவீர். எனவே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம் சமாதானம். அவர் சமாதானக்காரன், சமாதான பிரபு. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, என் குடும்பத்துல சமாதானத்தை தாங்கப்பா. யெகோவா ஷாலோம் சமாதானம்
இடிந்த உறவுகள், உடைந்த உறவுகளை சீர்படுத்த போகிறீரே. ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. இதுவரை உதவினாரே. இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். முழு பலத்தோடு ஆராதிப்பேன். உங்கள் முழு பலத்தோடு சொல்லுவீங்களா? முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. ஆமென். பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, நம் ஆவி ஆத்மா சரீரத்தோடு சொல்லுவோமா? ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோய், எல்ரோய், என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோய், நம்மை கண்டாரே. நம் பாவங்களாய் இருக்கும்போது, பாவிகளாய் இருக்கும்போது நம்மளை கண்டு எடுத்தாரே. ஸ்தோத்திரம். என்னை கண்டீரே, நன்றி ஐயா, என்னை கண்டீரே. நன்றி ஐயா, என்னை கண்டீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். சொல்லுவோம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே, நன்றி ஐயா. ஐயா. யெகோவா நன்றி நிசி, செலுத்துவோம். யெகோவா நன்றி நிசி, செலுத்துவோம். வெற்றி தந்தீரே, நன்றி ஐயா. வெற்றி தந்தீரே, நன்றி ஐயா. வெற்றி தந்தீரே, நன்றி ஐயா. வெற்றி தந்தீரே. நன்றி விசுவாசத்தோடு எந்தெந்த காரியங்கள் தோல்வியா இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் முடிந்தது என்று நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. வெற்றி தந்தீரே, நன்றி ஐயா. வெற்றி தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, எபினேசரே. இதுவரையில் இம்மட்டும் உதவினார், இனிமேலும் நம்மளை நடத்துவார். இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. இம்மட்டும் உதவினாரே. எபினேசராய் இருந்தாரே. இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு கூறுவேன்.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. அவர் கண்கள் நம்மை கண்டது. ஹalleluya. உளையான சேற்றில் இருக்கும் பொழுது அவருடைய கண்கள் கண்டது. பாவ குழியில நாம இருக்கும் பொழுது அவர் கண்கள் கண்டது. தேவைகள் மத்தியில நம்ம தவித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் கண்கள் கண்டது. நம் கண்கள்ல கண்ணீர் வரும் பொழுது அவர் கண்கள் நம்மை கண்டது. ஹalleluya, ஹalleluya. நம் கற்பத்தில் இருக்கும் பொழுதே அவர் கண்கள் நம்மை கண்டது. ஹalleluya. எவ்வளவு பெரிய தேவன். திரும்ப பாடலாமா? யெகோவா ஈரே, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. ஹalleluya. சேர்ந்து திரும்ப அந்த அடிகளை நம்ம பாட போகிறோம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயா இருக்கிறாரே நம் வாழ்க்கையில. ஹalleluya. எல்ரோயி, 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 என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எங்களையும் கண்டீரே, எங்களையும் உம் கண்கள் கண்டதே. நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு சொல்லுவோமா? அவர் கண்கள் காண நாம் எம்மாத்திரம். ஆமென். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை, 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 ஆராதனை. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுங்க. இரத்த கோட்டைக்குள்ள, நேசரின் கோட்டைக்குள்ள, ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள நான் வந்துட்டேன். எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவர். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் காட்டிலும் நம் தேவன் பெரியவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சொல்லுங்க. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். சொல்லுங்க. இந்த உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் இயேசு பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது. இயேசுவின் இரத்தம் என் மேலே தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும்
சொல்லுவோமா? விசுவாசத்தோட அறிக்கை செய்வோமா? கிறிஸ்துவே என் பலன், அவரே எனக்கு பலன். ஹalleluya. அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்தக் கோட்டைக்குள்ளே விசுவாசத்தோடு சொல்லுங்க, எந்த தீங்கும் என்னை அணுகாது, என் குடும்பத்தை அணுகாது, என் கூடாரத்தை அணுகாது, என் வீட்டை அணுகாது. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் நாமத்துல தீங்கும் தீண்டாது. ராஷந்தரபா, இந்த தீங்கும் தீண்டாது. விசுவாசத்தோடு தீங்கும் தீண்டாது. ஹalleluya, ஹalleluya. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹalleluya. நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமா இருப்பான். ஹalleluya. கர்த்தர் நாமம் நம் புகலிடம். நம் பாடினது போல கர்த்தருடைய நாமமே நமக்கு அடைக்கலமா இருக்கிறது. ஹalleluya. தாவீது 73ஆம் சங்கீதத்தில் இப்படியாக சொல்லுகிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம். ஹalleluya. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம். இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு உம்மை அண்டிக் கொண்டு இருப்பதுதான் ஆண்டவரே எனக்கு நலம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க என்னோடு இருக்கிறது, நான் உம்மோடு இருக்கிறது தான் எனக்கு நலம். மனுஷங்களை அண்டிக் கொண்டு இருப்பது எனக்கு நலம் அல்ல. ஹalleluya. நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவனை நம்புவது எம்மாத்திரம். ஹalleluya. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு உம்மை அண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வாய்களை திறந்து சொல்லுங்க, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, என் எல்லா காரியங்களிலும், என் சகல காரியங்களிலும் நான் உம்மை அண்டிக் கொள்ளுகிறேன், நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன் சொல்லுவீங்களா? ஆண்டவரே எல்லாவற்றிலும், சின்ன காரியமா இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்குகிற காரியமா இருந்தாலும் சரி, ஒரு இடத்திற்கு போகிற காரியமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கிற காரியங்களா இருந்தாலும் சரி, நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க. Let our strength and hope be found in Christ, not in man. Hallelujah. Not in man. Hallelujah. Not in money, not in our strength, but in the Christ strength. Hallelujah. கர்த்தரை அண்டிக் கொள்வோமா? கர்த்தரை சார்ந்து கொள்வோமா? ஹalleluya. ஒருவேளை நம்ம பாதைகள் இருளா இருக்கலாம், கரடு முரடா இருக்கலாம், ஆனா ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் குருடர்களையும் அவர்கள் அறியாத பாதையில, தெரியாத பாதையில நடத்தி செல்லுகிற தேவன். நமக்கு முன்பா இருக்கிற இருளை அவர் வெளிச்சமாக்குகிற தேவன், கோணலையும் செம்மைப்படுத்துகிற தேவன் அவர். ஹalleluya. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன், நீரே என் கண்மலையான தேவன், நீரே என் கோட்டை, நான் உம்மையே நான் சார்ந்து கொள்கிறேன். எத்தனை பேர் சொல்வீங்க, நீரே என் கண்மலை, என்னை நடத்துகிற தேவன்? அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பாலைவனம் வழியாக நடத்தினாரோ, இன்றைக்கு அவர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுவோமா, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாருக்கும் தெரிந்த அறிந்த பாடல், உணர்ந்து இந்த வரிகளை பாடலாக பாடாதீங்க, ஜெபமாக சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவர். He's a rock. Hallelujah. நாம் நம்பத்தக்க கண்மலை அவர். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை, ஆராதனை உமக்கே,
சிறகுகளின் கீழே நாங்கள் வந்து அடைகிறோம் ஆண்டவரே. எங்கள் துணையாளராய் இருக்கிறவரே சொல்லுங்க. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே. உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே. உமக்கே எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் பலவீனமாயிருக்கிறதா ஆண்டவரை அண்டிக் கொள்வோம். எங்கள் பலவீன நேரங்கள் உங்க கிருபை தாங்க ஆண்டவரே. பலத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் பலவீனத்துல உம் பலன் போதும், உம் கிருபை போதும் என்று சொன்னீங்களே. இயேசுராஜா, இயேசுராஜா பலனானி எதற்கும் பயமில்லையே. இயேசுராஜா பலனானி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எங்களை நடத்துகிறவரே, எங்களை காப்பாற்றுகிற தேவனே ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே நான் உம்மை பாடிக்கொண்டே இருப்பேன். அவர் நம்மை பாட வைத்திருக்கிறார், நம்மளை நிற்க வைத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. சொல்லுங்க. உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். இயேசு ராஜா, ராஜா நீ செய்த நன்மைகள். எத்தனையோ நன்மைகளை செய்தாரே. நம் ஜீவனுக்கு கிருபை பாராட்டினாரே, நம் குடும்பத்தை காப்பாற்றினாரே. எண்ணிய துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே. உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே. உமக்கே ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை. இந்த கண்மலையானவரே, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே சொல்லுவோம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம், எங்களை காக்கும் தெய்வம். இந்த கண்மலையானவரே, காக்கும் தெய்வம் நீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. வாய் திறந்து சொல்வீங்களா? ஆண்டவரே உமக்கு
ஆராதனை. நம்மளை எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தினார், அழகாய் நடத்தினாரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. அன்று இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் அநேக காரியங்களை குறித்து கவலையோடு கலக்கத்தோடு, ஹல்லேலூயா, ஆண்டவரே நான் இதை எப்படி மேற்கொள்ள போகிறேன், இதை நான் இந்த பிரச்சனை நான் எப்படி சந்திக்க போகிறேன், இந்த நவம்பர் மாதத்தை எப்படி நான் கடக்க போகிறேன், புது ஆண்டு எனக்கு நல்லா இருக்குமா, என் குடும்பம் வாழ்க்கைப்படுமா, என் பிள்ளைகள் வாழ்க்கைப்படுவார்களா, என் பிள்ளைகளுடைய காரியங்கள் செட்டில் ஆகுமா, என்னோட தொழில்ல எப்படி நடக்க போகுது என்று கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து மனம் பாரத்தோடு இருக்கிறீங்களா? உங்க கழுத்துல சுமையோடு இருக்கிறீங்களா? உள்ளம் நொறுங்கி போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது என்ன நல்ல பங்கு? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து விட்டு ஆண்டவர் பற்றி சொல்லுங்க, உங்க பாதத்துல நான் உட்காருகிறேன் ஆண்டவரே, உங்க பாதத்துல உட்காருகிறேன் ஆண்டவரே, உங்களை அண்டிக் கொள்ளுகிறேன், உங்க பாதத்தை நான் பிடித்து கொள்கிறேன், உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம். சொல்லுவீங்களா? வாய்களை திறந்து சொல்லுங்க, உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம். ஹல்லேலூயா. என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை நான் அண்டிக் கொள்ளுகிறேன், உம்மை அண்டிக் கொண்டிருப்பது எனக்கு நலம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவரை அண்டிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு படகு காற்றினால் அலைவப்படும் பொழுது அன்றைக்கு பேதுரு சொன்னார், எனக்கு சொல்லப்பட்டபடியே ஆகும். ஹல்லேலூயா. எனக்கு சொல்லப்பட்டபடியே ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். நம்ம பாதத்துல பிடித்துக் கொள்ளுகிறேன். சொல்வோமா? பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து ஆகமாயே. உம் பாதம் பிடித்துக் கொள்வேன், உம் பாதம் மாத்திரம் அமருவேன். அமர விடாதபடிக்கு பிசாசு கிரியை செய்றானா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே பிசாசை துரத்தி விடுகிறேன், தள்ளி வைக்கிறேன். புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. உன் பாதம் அமர்ந்து சொல்லுவோமா? உன் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், பாதத்தை பிடித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே, உங்க கரங்களை பிடித்துக் கொள்கிறேன். உடைய பிரசன்னத்தில் அமர நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒன்றும் என்னை சேதப்படுத்துவதில்லை, படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. ஒருவேளை புயலை போல, அலைகளை போல மோதி அடிக்கிறதா? உங்களால கால் ஊன்ற முடியாம, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம, அலைகளை போல, புயலை போல பெருங்காற்று வீசி கொண்டு இருக்கிறதா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய பாதத்துல உட்காருவேன், உடைய வசனத்தை தியானிப்பேன். ஹல்லேலூயா. தியானிக்க விடாதபடிக்கு உடைய காரியங்கள், உடைய பாரங்கள், உங்கள் சுமைகள் உங்களை நெருக்கி வரும் பொழுது ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. உடைய பாதத்துல, உடைய சமூகத்துல, பிரசன்னத்துல தரித்திருக்க எனக்கு பலன் தாங்க. சொல்லுவோமா? உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், வசனம் தியானிப்பேன். வசனமே எனக்கு மனமகிழ்ச்சி. புயல் வந்து
சொரிந்தது, வெள்ளம் பெருக்கினால் அழகுபட்டது. ஆனாலும் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு தீர்மானிக்கிறேன், உம்முடைய பாதத்துல உட்கார, உண்மையிலே நாங்கள் கட்டப்பட ஒப்பு கொடுக்கிறோம். உம் பாதம் அமர்ந்து, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து ஆகமாகிவிடும். பாதம், உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து ஆகமாகிவிடும். எந்த புயல் வந்து மோதும் தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதும் தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலும் நான் திரும்பேனே. சொல்லுங்க, உம் சந்நிதியில் முழங்காலில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புயல் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் ஜெபத்தை விட மாட்டோம். சொல்வீங்களா? நான் திரும்பேனே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து ஆகமாகிவிடுவேன். எந்த புயல் வந்து மோதும் தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதும் தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க, எந்த புயல் வந்து மோதும் தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். புயல் வந்து மோதும் தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றிக் கொள்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று சொல்லி இருக்கிறீரே. என்ன புயல் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், இன்றைக்கு உம் சமூகத்துல உட்கார, உம் பாதத்துல உட்கார, வேதத்தை தியானிக்க, ஜெபத்தை விட்டு விடாமல் செய்ய, இடைவிடாமல் ஜெபிக்க, ஆண்டவரை உமையே நாங்கள் அண்டிக்கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஏனென்றால் எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.